நண்பர்களே ஆசை என்னாச்சு மாலு இங்க உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்க? எங்க அம்மா ஊருக்கு போயிருக்காவல்லக்கா, அதான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. அதுக்கு இப்படி மூஞ்சி தொங்க போட்டுட்டு இருக்க? கவலைப்படாத, எங்கேயாவது பிஸியா இருப்பாவளா இருக்கும். ஃப்ரீயான பிறகு அவிலே ஃபோன் பண்ணுவாவ. ஆமா, இல்லனா ஃபோனை சார்ஜ் போட்டுக்க மாட்டாவளா இருக்கும். அதான் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருக்கும். மினிக்கு ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? இல்லக்கா, எங்க அம்மாட்ட தான பேசணும். அப்படி என்ன ஆயிப்போச்சு உமா? இப்படி பேய் அரைஞ்ச மாதிரி படபடபடான்னு நிக்க? கண்ணுல எல்லாம் ஒரு மாதிரி தண்ணியா கெட்டி நிக்கு. என்னாச்சு? எனக்காச்சு கண்ணீர் தான் வருது. விஷயத்தை உங்ககிட்ட சொன்னேன்னு வைங்க, உங்களுக்கு நெஞ்சு வலியே வந்துரும். ஏன் உமா அப்படி சொல்லியா? சின்ன பிள்ளைக்கா, ஏதோ குழப்பத்துல என்னத்தனாமோ உளறிட்டு இருக்கா. அது அம்மாட்ட பேசல பத்தினா, அத மனசு கஷ்டத்துல ஏதோ உளறிட்டு இருக்கான்னு நினைக்கேன். உமா, எனக்குலாம் நெஞ்சு வலி வராதுமா. நாளா வைரமாச்ச கட்டையாக்கும். உங்க அம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு ஃபோன் பண்ணாவ. அதுக்கு போய் இப்படி சோகமா இருக்காத, சரியா? விஷயம் தெரிஞ்சா நீங்க சோகமாயிருவீங்க. என்னடி விஷயம் சொல்ற? என்னத்த சொல்ற? ஒழுங்கா சொல்லி தொலை. அதான் அந்த மும்பை கிழவி நம்ம மாமியாரு வந்திருக்கு. பாத்து வச்சுட்டா நண்பர்களே என்ன சொல்லியா உமா? நீங்க கேட்டது உண்மைதான். நம்ம மாமியா கிழவி பாம்பேல இருந்து சொல்லாம கொள்ளாம வந்துட்டு நெஞ்சே நின்று போல இருக்கே. ரெண்டேரும் ஏன் உங்க மாமியார் பத்தி இப்படி பயப்படுதியே? அவ என்னன்னா மூச்சு தொங்க போட்டுட்டு இருக்கா, நீ என்ன நெஞ்சு வலிக்கீங்க? உங்களுக்கு அந்த கிழவி பத்தி தெரியாது சரியா? அது வெளியில பார்க்கதா மாணிக்க மாதிரி இருக்கும், ஆனா வீட்டுக்குள்ள பாட்ஷா மாதிரி இருக்கும். மாணிக் பாட்ஷா. பயப்படாதேமா ரெண்டேரும். அவிலுக்கும் வயசு ஆகுதுல, வயசு ஆவாவ ஆளு பக்குவப்பட்டிருக்கோம். இனிமேல அப்படி ஒண்ணும் பண்ண மாட்டாவ. நீங்க எல்லாம் நம்ப முடியல. எங்க அம்மா வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியல. அவள் பேராது கொஞ்சம் தைரியமா இருக்கும். உங்க அம்மா போன் சார்ஜ் போட்டுக்க மாட்டாவ. சார்ஜ் போட்டுட்டு அவிலே ஃபோன் பண்ணுவாவ. வருத்தப்படாத. கிழவி என்னென்ன அலப்பறைய கூட்ட போதோ தெரியலையே. அம்மா வந்ததுல இருந்து அண்ணனை போய் பார்க்காம இருக்கியே. நானும் அண்ணன்கிட்ட சொல்லவே இல்லமா நீங்க வந்திருக்கிறத. அசதியில தூங்கிட்டே பத்துக்க. உங்களை பார்த்து அண்ணே ஆச்சரியப்பட போகுது. ஆமா, அவனுக்கு தெரியாது பத்தியா? நான் பெற போய் அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கேன். சரிம்மா, அதனால தான் நானும் என்ன அண்ணன்கிட்ட சொல்லல பாத்துடுங்க. நேரே இல்லல, என்ன கடை கிளம்பலையா? கிளம்பிட்டேம்மா, டீ குடிச்சிட்டு போலான்னு உட்கார்ந்திருக்கேன். இப்படி பூனை மாதிரி உட்கார்ந்திருந்தா உன் பொண்டாட்டி 4 வருஷம் ஆனாலும் டீ கொண்டு வர மாட்டா. அதட்டி கேட்கானா? இல்ல நானே கூப்பிடி அவளை. ஏ உமா, டீ எடுத்துட்டு வா. வாரேன். நேரத்துக்கு நீ கடைக்கு போறது எனக்கு தெரியாதா? என்ன மகாராணி மாதிரி ஆடி அசைந்து கொண்டு வர? கொண்டிட்டு தான வாரேன். என்ன காபி குடிச்சு மூஞ்சி பத்திட்டு ஏனுக்க? அப்புறம் என்ன சின்னத்தை? உட்காருவா. உட்காரியா? அறிவு இருக்கா இல்லையா உனக்கு? ஏதே காபி தான் குடிச்சேனே, வேற என்ன? வெறும் காபி குடிச்சனே வேலை முடிஞ்சிட்டோ? மகாராணி, என் பையன் காலகட்டத்துல வேலை கிளம்பி போறான். வெறும் காபி மட்டும் குடிச்சா வயிறு பத்துமா? ஏதாவது நாஸ்டா செஞ்சியா இல்லையா? அவனுக்கு நாஸ்டா பண்ணி கொடு. என்னத்த அலியா அந்த கிழவி? என்னட்டே சொல்றியே? உமா, நாஸ்டானா காலையில சாப்பிடுற இட்லி தோசை அப்படி எதுவும் பண்ணலையான்னு கேட்காவம்மா. அடி இனிதான் செய்யணும். அடிங்க, இனி செய்யணுமா? இனி செய்யணும்னு சொல்லிட்டு இங்க வந்து இப்படி உட்கார்ந்திருக்கா? இம்மா கோபடாதீமா. என்னைய சமாதானப்படுத்தாதல. உன் பொண்டாட்டிக்கு நல்ல இடம் கொடுத்து வச்சிருக்கா. அவள பாரு எப்படி மகாராணி மாதிரி வந்து உட்கார்ந்திருக்கா. காலையில புருஷனுக்கு நாஸ்டா செஞ்சு கொடுக்கணும் கூட அவளுக்கு தெரியல. அப்ப இத்தனை நாள் பட்னியா தான் கடைக்கு போறியோ? இல்லம்மா, நான் தான் இன்னைக்கு கடையில சாப்பிட்டுக்கிறியே. நீ ஒன்னும் பண்ணாதன்னு உமா கிட்ட சொன்னேம்மா. ஏப்ல கடையில சாப்பிட்டா வயித்துக்கு என்ன ஆகுது? ஒன்னும் ஆகாதுமா, இன்னைக்கு ஒரு நாள் தானே. காலையில வேணா வெளிய போய் சாப்பிடு. நேரம் ஆகுதுல, அதனால முடியே. மத்தியானம் உன் பொண்டாட்டிக்காரி சமையல் பண்ணி உன் கடைக்கு எடுத்துட்டு வருவா. என்னங்க? வாயை மூடு. மதியம் 2 மணிக்குள்ள எல்லா சமையலும் பண்ணி என் மவ கடைக்கு போய் டான்னு நிக்கணும் மத்த. இனி காலையில அவன் காபி கூட சேர்த்து அவனுக்கு நாஸ்டா பண்ணி கொடுக்கணும். மத்தியானம் கரெக்ட்டா லஞ்ச் பண்ணி கொடுக்கணும். நைட்டா கரெக்ட்டா டின்னர் பண்ணி கொடுக்கணும். என்ன உம்மா மாதிரி நிக்கா? பதில காணுமே. சரி தீ. உமா என்னலே கடைக்கு நேரம் ஆவலையா? உம்மா அங்க போய் நின்னுட்டு இருக்கா. கடை கிளம்பு. சரிம்மா, நான் கிளம்பிட்டேன். என்ன நின்னுட்டே இருக்கா? போய் வேலைய பாரு. நிறைய துணி சேர்ந்து கிடக்க. இன்னைக்கு துவைச்சாதான் முடியும். உமா, ஏ உமா, கூப்பிட்டீங்களா தீ? ஆமா, வாங்க. சொல்லுங்க தீ. துணிலாம் கொஞ்சம் சேர்ந்துட்டுமா? எல்லாத்தையும் கொஞ்சம் துவைச்சு போட்டுரு. டப்படி. நீங்களே துவைக்க வேண்டியதானே? என்ன? யாட்ட என்ன கேள்வி கேக்கா? இல்ல தீ, இத்தனை நாளா நீங்க துவைக்காமலாம் வச்சிருந்தீங்கன்னு கேட்டேன். ஆமா, டிராவலிங்ல துவைக்க முடியல. இப்போ நீ போய் துவைச்சு போடு. ஒரு நிமிஷம். சொல்லுங்க தீ. துணி துவைக்க வேண்டாமோ? உன் மூஞ்சி நல்ல அழுக்கு போற மாதிரி துணியை துவைன்னு சொல்ல கூப்பிட்டேன். சரி. லூசு கிழவி. ஏன்டா இப்படி வந்து உயிரை வாங்குதோ தெரியலப்பா. இந்த கிழவி துணியெல்லாம் துவைக்க வேண்டியிருக்கு. எல்லாம் கிரகம். ஏ உமா. ஐயோ, இது எப்ப வந்து தெரியலையே. நான் திட்டமா கேட்டதுமோ. என்ன பண்ணியா? துணியை மஷின்ல போடுறதே. நீங்க தான துணி துவைக்கிறீங்க. நல்ல வேளை நான் வந்தேன். இல்லனா என் துணியில என்ன இருக்கும்? யாருதே? துணி எவ்வளவு மஷின்ல போடுவாளா? துணி அழுக்கே போகாது. வேற என்னதே பண்ணனும்? போய் ஆத்துல போய் துணி துவைச்சிட்டு வா. ஆத்து தண்ணிக்கு தான் நல்ல அழுக்கு போகும். என்ன அழுக்கு போடுமா? ஆமா, மகாராணி போக மாட்டீளோ? போறேன்.
லட்சுமி என் மவன் எங்கதான் போய் உருண்டு வரவனோ தெரியலப்பா. அவன் துணி மட்டும் அழுக்காவே இருக்கு. ராணிகா லட்சுமிக்கா துணி தோச்சிட்டு வாங்க, ஆளுக்கு 2 மீன் பிடிச்சிட்டு போவோம். நீங்க பிடிங்கம்மா. நாலு முடி எவ்வளவு நேரமா நம்ம 2 உட்கார்ந்து இருக்கோம், ஒரு மீன் பிடிபடல. இதுல நீ அவில வேற கூப்பிடியோ? எல்லாரும் சேர்ந்து பிடிச்சானா நேரம் போகல மினி. அதான் நல்லா தான் இருக்கும், ஆனா அதுக்கு மீன் கிடைக்கணுமே. என்னடா இது அதிசயமா இருக்கு. உமா வாரா? வா உமா, துணி தைக்கலாம் வந்தியோ? என்ன நாத்து அதிசயமா இருக்கு, நீ துணி தைக்கலாம் வந்திருக்க? ஆமா நீ என்ன செய்ய? என் மாமியார் காரி வந்திருக்கல்ல, எல்லா துணியும் அள்ளி தந்துட்டா. போய் துவைச்சிட்டு வாட்டு. ஓ, இது அந்த கிளவி வச்ச ஆப்புதானா? மஷின்ல போட வேண்டியது தானே நாத்து? 2 துணி ஆனாலும் நீ மஷின்ல தானே போடுவ, கையாண்டு ஒரு துணியும் துவைக்க மாட்டியே. ஆமா என்ன செய்ய? மஷின்ல தச்சா அழுக்கு போவானா? அந்த கிளவி சொல்லுவே. என் கேரகம் துணியெல்லாம் துவைச்சு கொடுக்க வேண்டியிருக்கு. பரவாயில்ல உமா, வயசானவங்களுக்கு தானே செஞ்சு கொடுக்க. ஆனாலுக்கா ரொம்ப அதிகாரம் பண்ணுது. மாமியார் அப்படிலாம் பேசப்படாது உமா. என்ன பாரு, உங்க அம்மைக்கு எவ்வளவு மரியாதை கொடுக்கேன். எங்க அம்மா ஊர்ல இல்லாத தைரியத்துல அங்க இங்க சுத்திட்டு இருக்கியோ? இது நெட்ட வம்பா இருக்கு. நான் எங்க சுத்த வந்தேன்? அங்க பாரு, ஒரு குண்டா நிறைய துணி துவைச்சு வச்சிருக்கேன். தோச்சில பெரிய அங்க உட்கார்ந்திருக்கே. ராணி அக்கா வாரேன்னாவ, அதான் உட்கார்ந்திருக்கேன். இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? எங்க அம்மா ஊர்ல இருந்து வரட்டு. வரட்டு வரட்டு, என்ன பண்ணிடுவா நானும் பாத்திருக்கேன். உமா சீக்கிரமா துணி எல்லாம் துவைச்சு கொண்டு போ, இல்லனா கிளவி இங்கே வந்தாலும் வந்துரும். கிளவி இங்கல வராது. கிளவி அடுத்து உங்க வீட்டுக்கு தான் போகணும்னு இருந்துச்சு. எப்ப வரதோ தெரியல. ரெடியா இருங்க, அடுத்த ரைடு உங்க வீட்ல தான். கடவுளே, ஏன் நாலுபடி மீன் துண்டை தண்ணிக்குள்ள போயிட்டு வரல? அட நீ வேற, என் மாமியா வந்துச்சுனா என்னைய தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுறோம். நான் கிளம்பியே, எல்லாரும் போயிட்டு வரேன். எப்ப நாலுபடி என்ன ஓட்டம் ஓடுது? என்னி என்ன சும்மா தானே இருக்கியே, எனக்கு சத்தம் துணி தைக்கிறதுல உதவி பண்ணுங்களா? சும்மா இருக்கேனா? ராணிக்கா துணி துவைச்சிட்டா இல்லையா? கிளம்புவோம். முடிச்சிட்டே நீ வா போவோம். நான் கிளம்பிய நாத்து, எனக்கு வீட்டுல நிறைய வேலை கிடக்கு. பொறுமையா துணி துவைச்சு எடுத்துட்டு போவோமா?